வணக்கம். டிஎம்ஏ சேனல் சார்பாக உங்களை சந்திக்கிறது ரைட்டர் காசி தினகர். கதை கேளுங்கள் அப்படிங்கிற பகுதியில் நான் இது வரைக்கும் ஒரு 3 கதைகளை பற்றி நான் பேசியிருக்கேன். இப்போ இந்த எபிசோடில் நான் எடுத்துக்கிட்ட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, பாதை மாறிய பயணம். இது ஆக்சுவலாக இது வரைக்கும் பேசுன மாதிரி ஒரு ஷார்ட் ஸ்டோரி, ஒரு சிறுகதை அல்ல. இது ஒரு படத்துக்குரிய திரைக்கதை வசனத்தோட எழுதப்பட்டிருக்கு. அப்படியே ஷூட்டிங் போற மாதிரி. ஆக்சுவலா இந்த கதையை நான் எழுதினது யோகி பாபுவுக்காக ஒரு கதை வேணும்னு நடிகர் ஒய்ஜி மகேந்திரன் அவருடைய ஆஸ்தான நாடகத்திலையும் அவரோட பணியாற்றி அவருடைய ரைட்டர் கம் ஆக்டரா இருந்தவன். நாடகத்துல இருந்தேன். அவருடைய ட்ரூப்ல நிறைய நாடகம் நான் அவரோட நடிச்சிருக்கேன். அப்ப அவர் ஒரு கதை சொன்னார். அப்ப சொன்னாரு, இதை நீங்க எப்படியாவது யோகி பாபுவுக்கு சொல்ற மாதிரி இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் அந்த கதையை யோகி பாபுக்காக பண்ணோம். அமெரிக்காவில எல்லாம் போய் ஷூட் பண்ணலாம்லாம் பிளான் பண்ணாரு. அது மிஸ் ஆகி போச்சு. அது மாதிரி இன்னொரு கதையை யோகி பாபுவுக்கு பண்ணி அது அடுத்த எபிசோடா சொல்றேன். யோகி பாபுன்னு இப்ப நான் சொல்றது ஒரு அவருக்காக பண்ண கதை. அதனால அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு கலந்த ஆட்சி. இந்த கதையில பாதை மாறிய பயணத்துல ஏன் யோகி பாபுவை போடலாம் அப்படின்னு நான் சஜஸ்ட் பண்ணேன்னா, ரொம்ப அழகில்லாத ஒரு ஒரு ஹீரோ. ஹீரோவா நடிப்பாராங்கிறது கதையை கேட்டா உங்களுக்கு புரியும். ஒரு பெரிய அழகு கிடையாது. எந்த பெண்ணும் பார்த்த உடனே அவளை விரும்புற மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கிராமத்து ஆளு. அது அம்பாசமுத்திரம், திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அம்பாசமுத்திரம்ங்கிற ஊர்ல ஒரு சமையல்காரருடைய மகனா இருக்கிறது. சமையல்காரர் அந்த ஊர்ல கொஞ்சம் ஃபேமஸ். அந்த ஏரியாக்கள்ல எங்க விழா நடந்தாலும் சரி, கல்யாண வீடுகளுக்கு போறவரும் அவங்க அப்பா. அவர் அவருக்கு ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கிடுங்க. சும்மா ஒரு பேர் நான் சொல்லும்போது உங்களுக்கு பேரை சொன்னீங்கன்னா அந்த படத்தை, இந்த கதாபாத்திரத்தை சொல்லும்போது குழப்பம் வராது. நான் திரைக்கதை வசனம் எழுத பயிற்சி கொடுக்கும் போதே பேர் வைங்க, டைட்டில் வைக்கிறதுக்கு முன்னால ஒரு கதாபாத்திரத்துக்கு பேர் வைங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அவர் பேரு சுப்பிரமணியம்னு வச்சுக்கோங்க. சுப்பிரமணி அவருடைய பையன் இவருக்கு பேரே வேடிக்கையா இருக்கும். காத்தவராயன் அப்படின்னு சொல்லி இவர் பேர் வச்சிருக்கிறாரு. ஏதோ அவருக்கு அந்த நேரத்துல அந்த பேர் தோணுச்சு. ஒரே பையன், அவருக்கு அம்மா இல்லை. ஆனா பாக்குறதுக்கு அவர் எந்த அப்பியரன்ஸ் இல்லைனாலும் நல்ல மனுஷன், ஒழுக்கமான, எந்த கெட்ட பழக்கம் இல்லாதவர். அவங்க அப்பா மாதிரியே அவரோட இந்த கல்யாண வீட்டுக்கு போவாரு, சமையல் பண்ணுவாரு, அருமையா சமைப்பாரு. அந்த ஏரியாவில் பெருசா படிக்க வைக்க முடியல அவங்க அப்பாவால. அதனால தன்னுடைய சமையல் வேலைக்கு இவரை கூப்பிட்டுக்கிட்டாரு. அப்படி போகும்போது இந்த காத்தவராயனை அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து, டே என்னடா காத்தவராயன்னு பேர் வச்சிருக்கிற, கார்த்தின்னு வச்சுக்கடான்னு சொன்ன உடனே சரி கார்த்திக்னு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கார்த்தின்னு கூப்பிடுவாங்க. ஸோ நம்ம கதாபாத்திரத்தை நம்ம சொல்லும்போது காத்தவராயன்னு சொல்லுவேன், கார்த்திக்னு சொல்லுவேன், குழப்பம் வேண்டாம். இப்போ அந்த கார்த்திங்கிற காத்தவராயன் அவர் ஒரு சமையல் வீட்டுக்கு போறாரு. போய் அங்க கல்யாணம் ஒரு பெண்ணெல்லாம் வீடுகள் கல்யாணம் பண்ண கூட்டிட்டு வர போறாங்க. போற நேரத்துல அந்த பெண்ணுடைய அப்பா இவருடைய ஃப்ரெண்டு, இந்த சமையல்காரர் இருக்கிறாரு சுப்பிரமணி, அவருக்கு நெருங்கின நண்பர். அவர் மெட்ராஸ்ல செட்டில் ஆனா கூட கிராமத்துல கல்யாணம் பண்ணணும், அவங்களுக்கு தெரிஞ்ச உறவினர்கள்லாம் வரணும், அதோட நம்ம ஃப்ரெண்டு அவன் சமையல்காரனா, நல்ல சமையல்காரனா இருக்கான், அவனுக்கு இந்த கல்யாணத்துக்கு சமையல் பொறுப்பு அவன்கிட்ட கொடுப்போங்கிறதுக்காக அவரு இந்த கிராமத்துக்கு வந்திருக்காரு. அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். வாடா போடா சுப்பிரமணியங்கிறவரும் அந்த மணப்பெண் இருக்காள அவ பேரு சுகந்தி. அந்த சுகந்தியினுடைய அப்பா அவர் பேரு சிவராமன். அவர் இந்த சிவராமனுடைய பொண்ணு ஒரே பொண்ணு. அவங்க அம்மா எல்லாம் வந்திருக்காங்க. அண்ணா நீங்க இருந்து பார்த்து பண்ணி கொடுங்கன்னு. என்ன மாதிரி என் வீட்டு கல்யாணம், என் பொண்ணு கல்யாணம், என் பையனும் இருக்கான், கூட மாட ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்லா பழகுறாங்க. இப்ப கல்யாண நாள் காலையில தாலி கட்டுற அந்த கோவில்ல முகூர்த்தம்னா முந்தின நாள் நைட்டே அந்த பையனுடைய அம்மா, இந்த பையன் ஃபாரின்ல இருக்கான், அமெரிக்காவில், இவங்கள மெட்ராஸ்ல பார்த்து எல்லாம் பேசி அதுக்கப்புறம் கல்யாணத்தை தேதி எல்லாம் சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டு இன்விடேஷன்லாம் அடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அந்த அம்மா இந்த சிவராமனை கூப்பிடுது. சம்பந்தியா வரப்போறவரை கூப்பிட்டு, அம்மா நீங்க நாங்க பேசினபடி எவ்வளவு நகை போடணும் என்ன ஏதுன்னு சொன்னனே, நீங்க இதுவரைக்கும் அந்த பொண்ணுக்கு உண்டான நகையெல்லாம் சேர்த்து வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்க, அவர் ஒரு குறைஞ்சது ஏதோ ஒரு அவங்க 50 பவுன் கேட்டாங்க. அம்மா என் பையன் அமெரிக்காவில் இருக்கான், அவனுக்கெல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு பெண்ணு கொடுக்க வர்றாங்க, வீடு எழுதி தரேங்கிறாங்க, பெரிய ஃபாரின் கார் வாங்கி தரேங்கிறாங்க, கிட்டத்தட்ட 500 பவுன் போடுறேன்லாம் சொல்றாங்க. என்னமோ அந்த பையன்
இந்த போட்டோவில் உங்க பொண்ணை பார்த்தா பிடிச்சு போச்சு. உங்க பொண்ணு நல்லா படிச்ச பொண்ணா இருக்கு. ஆமாங்க, சென்ட் மெட்ராஸ்ல கஷ்டப்பட்டு ஒரே பொண்ணை படிக்க வச்சுட்டேன். இப்ப அவ வந்து மாடலிங்ல இருக்கா, ஒரு வேலையிலயும் இருக்கா, ஐடில. இடையில மாடலிங் இடையிலையும் போயிட்டு வரா. ஆமா, பார்த்தா ஆர்டிஸ்ட் மாதிரி இருக்குன்னு என் பையன் மயங்கிட்டான். இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன்ட்டான். அதனால நாங்க வந்திருக்கோம். இப்ப இந்த நகையில எல்லாம் கரெக்டா பாக்கி இருக்கு. நீங்க எதுவும் போட்டிருக்காங்கிறீங்க இந்த பொண்ணுக்கு. மிச்சம் அந்த 50 பவுன்ல மொத்தமா பார்த்து போட்டுருவீங்களா அப்படின்னு கேட்டாரு. அப்ப அவரு, நான் முன்னாலேயே சொல்லிடுறேங்க, அப்புறம் நாளைக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது. அதனால கிட்டத்தட்ட ஒரு 20 பவுன் வரைக்கும் நான் ரெடி பண்ணேன். அதுக்கப்புறம் அங்கங்க கடனை வாங்கி கிட்டத்தட்ட இப்போ ஒரு 40 பவுன் தேர்த்திட்டேன். ஒரு 10 பவுன் மிச்சம் இருக்கு. அது எனக்கு கல்யாணம் ஆகி பொண்ணு வந்து அமெரிக்கா போறதுக்குள்ள என்னால முடிஞ்சு நான் எங்கேயாவது வேலைக்கு போய் இல்லை கடனை வாங்கி ஏதாவது என்னால முடிஞ்ச கஷ்டப்பட்டு அந்த 10 பவுனையும் கொடுத்துடுறேன். ஐயா அதெல்லாம் முடியாதுன்ட்டான். ஏற்கனவே பெரும்பாலும் பையனை பெற்ற தாய்மார்களுக்கு அந்த பையன் நல்ல பொசிஷன்ல இருந்தால், ஒரு பொண்ணு சாதாரண குடும்பத்துல பொண்ணு எடுத்தா தலைகால் புரியாம ஆடுவாங்க. எல்லா பொம்பளைகளுக்கும் அந்த குணம் உண்டு. அது இந்தியன் மென்டாலிட்டியா யாரோட மென்டாலிட்டின்னு எனக்கு தெரியாது. ரொம்ப திமிரில் ஆடுனாவா. 10 பவுன் குறைஞ்சா எப்படிங்க? அப்போ 10 நாள் வாழ்ந்தா போதுமா உங்க பொண்ணு கூட என் பையன்? அதெல்லாம் முடியாதுங்க, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி, டேய் லோகேஷ்னு கூப்பிட்டா அந்த பையன் வந்தான். என்னடா அப்படி சொல்றாங்க, 10 பவுன் குறையுதுங்கிறாங்க அப்படின்னு. உடனே அவர் வந்தார், வருங்கால மாமனார், இந்த சமையல்காரருடைய ஃப்ரெண்டு. சமையல்காரரும் பக்கத்துல நிக்கிறாரு. சிவராமன் வந்தாரு. வந்து ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணாரு, தம்பி நான் உங்களை பத்தி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க இந்த மாதிரி வரதட்சணையெல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஜெனரேஷன்ல இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கேட்ட வரதட்சணை என்னால முடிஞ்ச ரொக்க தொகையும் கொடுத்துட்டேன். நகை கொஞ்சம் குறையுதுன்னா அதெல்லாம் டோன்ட் டாக் டு மீ அங்கிள். நீங்க எங்க அம்மா அப்பா என்ன டிசைட் பண்றாங்களா தான் அப்படின்னா, இவ்வளவு தூரம் இந்த பொண்ணை விரும்பி கல்யாணம் நடக்கிற அடுத்த நாள் கல்யாணத்துக்கு வரைக்கும் வந்த அந்த அந்த புறம்போக்கு நாய் என்ன பண்றான், தன்னுடைய மனைவியை வர போறவா அவள் அழகா இருக்கா, அவளை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொன்னவன் அம்மா அப்பா பேச்ச கேட்டு இந்த நகை கொடுத்தா பார்க்கலாம், இல்லைன்னா எனக்கு 1000 பொண்ணு இருக்குங்கிற மாதிரி ரிவர்ஸ் ஆயிட்டான். இப்ப ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க. நாளைக்கு காலையில முகூர்த்தம் இருக்கு. அப்ப அப்படி அப்செட் ஆகி உட்கார்ந்து இருந்தாரு நண்பர். அப்ப இவர் போய் சொன்னாரு, ஏ சிவராமா, வருத்தப்படாத, நான் பாத்துக்கிறேன்டா, நம்ம ஏதாவது புரட்டி கிரட்டி பார்க்க முடியுமான்னு பார்ப்போம், எனக்கும் வேற வசதி இல்லைடா அப்படின்னு சொல்றாரு. அவன் அந்த பையனும், அவன் காத்தவராயன்கிற அந்த பையனும் பக்கத்துல நிக்கிறான். நான் வேண்டாலும் எங்கேயாவது போய் கேட்டுட்டு வர்றேன் அங்கிள் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஒரு ஸ்டேஜ்ல அவங்களால அந்த பணத்தை ராத்திரிக்குள்ள புரட்ட முடியல. இப்ப காலையில முகூர்த்தம் நெருங்கிட்டு வருது. ஐயர் வந்து வாங்க பொண்ணவா அவருடைய சம்பிரதாயப்படி அந்த கோவில்ல அந்த ஏற்பாடுகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மண்டபத்துல இருக்கக்கூடிய ஒரு கோவில்ல இப்ப ஒரு ஸ்டேஜ்ல அந்த பையன் வந்து திமுறா, என்னம்மா அந்த ஆளு பணத்தை நகையெல்லாம் உண்டான காசை கொடுத்துட்டாரா இல்ல நகையை கொண்டு வந்து கொடுத்துட்டாரா, அந்த ஜுவல்ஸை கொண்டு வந்து கொடுத்துட்டாரான்னு அந்த பையன் அநாகரிகமா அவன் பேசிக்கிட்டு இருக்கான். அவன் ஒரு புறம்போக்குங்கிறது தெரியாம போய் மாட்டிக்க போயிட்டாங்க இவங்க. இப்ப அந்த சுப்பிரமணியன் அப்படிங்கிறவர் இருக்காரு, அவருடைய ஃப்ரெண்டு தானே சிவராமன். அந்த பெண்ணுடைய அந்த சுகந்தியினுடைய அப்ப சிவராமன் என்ன பண்ணாரு, சாமி நீங்க எல்லா ஏற்பாடும் பண்ணுங்க, நான் பையனை கரெக்டா வந்து உட்கார சொல்றேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அந்த தாலி கட்டுற நேரம் நெருங்கும் போது இந்த சமையல்காரனை கையில பிடிச்சாரு. டேய் காத்தவராயா வாடா அப்படின்னு இழுத்தாரு. உடனே அவங்க அப்பா, எதுக்கு என் பையனை எங்க கூப்பிட்டு போற, அவன் சமையல் வேலையெல்லாம் பாக்கி இருக்குன்னா, இருடான்னு நேரா மன உடையில கொண்டு உட்காந்து வச்சாரு. சாமி, இது நான் செலவழிச்சு நடத்துற கல்யாணம், இவன் தான் மாப்பிள்ள. அந்த பொண்ணு நான் சொன்ன கிழிச்ச கோட்டை கூட தாண்ட மாட்டான். என் பொண்ணு அவ்வளவு கஷ்டப்பட்டு அவளை வளர்த்துருக்கேன், கெட்டு தாலியான்னா. டேய் 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 டேய்னு சிவராமன் சொல்லி சுப்பிரமணியம் அவர் இந்த சமையல்காரர் ஓடி வந்தாரு. அவங்க உறவினர்கள்லாம் ஷாக் ஆனாங்க. இந்த பையனுடைய அப்பா அம்மா இந்த பையன் எல்லாரும் அப்படி ஷாக் ஆகி பார்த்தாங்க. அவன் சொன்னான், நான் தாலி கட்டுறியா இல்லையாடான்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு ஒண்ணுமே பேசாம தலை குனிஞ்சிருந்தா தாலியை கட்டிட்டான். தாலியை கட்டி முடிச்ச உடனே பயங்கரமா கோவப்பட்டு, இந்த அம்மா எங்களை இதை விட நீங்க அசிங்கப்படுத்திருக்க முடியாது, இந்த பாருமா, உனக்கு நல்ல வாழ்க்கை, நல்ல பொண்ணு, சந்தோஷமா வாழ்றது முக்கியம் இல்லை, உனக்கு பணமும் நகையும் வீடு பங்களா கார் இதுக்கு தானே நீங்களாம் அலையிறீங்க. ஒரு பையனை பெற்று வச்சுக்கிட்டு அமெரிக்கா அனுப்பிக்கிட்டு நாங்கள்லாம் எங்க பிள்ளைகளை அனுப்ப வசதி இருந்தா, அவன் பையனை விட அறிவாளி என் பொண்ணு, நினைச்சிருந்தா ஃபாரின்ல போயிருப்பான். அவ ஒரு வார்த்தை பேசல பத்தியா, தாலி கட்டியாச்சு. இப்ப அவன் தான் எனக்கு மருமகன், இஷ்டம் இருந்தா இருங்க, இல்லைன்னா சாப்பிட்டு விட்டுட்டு போங்க.
நான் உங்களுக்கு கொடுத்தேன் இல்லையா அந்த வரதட்சணை பணத்தை, வெக்கமான இருந்தா அதை திருப்பி கொடுங்க. போட்டிருக்கிற நகை, இப்போ நான் போட்டிருக்கிற நகை போக ஏதாவது ஜுவல்ஸ் கொடுத்துருந்தா கீழே வச்சுட்டு போங்க, எனக்கு பரவாயில்ல, அப்படி நீங்க ஏமாத்திட்டு போறேன் உருப்படவே மாட்டீங்கிற மாதிரி கல்யாண வீட்டுல கத்துன உடனே ஐயர் சொன்னார், இருங்கோ, கல்யாண வீட்டுல எதுக்கு அவசரமா பேசுறேன் அப்படி இப்படின்னாரு. அட போங்க சாமி, மனுஷனா, இவங்கெல்லாம் ஒரு மிருகத்தை விட கேவலமானவங்க. மிருகத்துக்கு இருக்கிற ஒரு பாசம், குடும்பத்துல இருக்கிற பாச பந்தம் கூட இந்த நாய்களுக்கு கிடையாதுன்னு கத்துனாரு. அவங்க கோச்சிட்டு போயிட்டாங்க. இப்ப சென்னையில அவளுடைய வாழ்க்கையை காட்டும். இடையில கிராமத்துல இருந்து அவங்க கிளம்புறது, சினிமான்னா அவங்க கிராமத்தை விட்டு போறாங்க. அப்பா அவன் அப்பாவை நினைச்சு ஃபீல் பண்ணுவான், யாரும் உனக்கு உதவி இல்லையப்பா, யாருப்பா இருக்கா, நான் பாத்துக்கிறேன்டா, எனக்கு என்ன அவ்வளவு வயசு ஆயிடுச்சு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அதே மாதிரி அந்த பெண்ணுக்கு வேண்டிய சில உறவினர்கள்லாம் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, என்னடா இந்த ஊருக்கு கிராமத்துக்கு வந்த இடத்துல இப்படி ஒரு பட்டி காட்டான், ஒரு அருவருப்பா, அழகும் இல்லாமல், ஒரு சாதாரணமா படிப்பறிவு இல்லாத ஒருத்தனை, அவன் அழகா கலரா இருக்கா, இவன் கண்ணங்கரேர்னு இருக்கான், எந்த தகுதியும் இல்லாத ஒருத்தனை கட்டி வச்சுட்டாங்களே அந்த அப்படின்னா அவருடைய உறவினர்கள், அந்த பொண்ணோட உறவினர்களுக்கு அந்த பொண்ணோட அப்பா மேல ஒரு வருத்தம். அவரை பேசவும் முடியல, ஒண்ணும் முடியல, எதுவும் பேசினா நீங்க யாரும் எதுவும் பேச வேண்டாம், என் பொண்ணுடைய வாழ்க்கையை நான் டிசைட் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப சென்னையில அவங்க வாழ்க்கையை காமிச்சா அந்த அப்பா அம்மா, அந்த சுப்பிரமணி, அந்த பொண்ணுடைய அம்மா அப்பா, இந்த ஹீரோயின், இவங்க 3 பேரும் ஒரு சின்ன வீட்டுல இருக்காங்க. அங்க இவன் அங்கேயே முதல்ல முறையா கூட்டிட்டு போய் வைக்கிறாங்க. வைக்கும்போது அவன் வெக்கப்படுறான். இந்த வீடு, இந்த சென்னைக்கே அவன் புதுசு, அவன் வெக்கப்பட்டு, சார் கஷ்டமா இருக்கும், எங்கேயாவது ஒரு பக்கத்துல ரூம் இருந்தா சொல்லுங்க, நான் அதை நான் தங்கிக்கிறேன். ஏன் அறிவு இருக்கா உனக்கு, என்னப்பா நீ உங்க அப்பா மாதிரியே பேசுற, நாங்க உன்னை மாப்பிள்ளைய ஏத்துக்கிட்டோம் தம்பி, மத்த தம்பி என்ன என் மாப்பிள்ளை, இப்ப நீ மாப்பிள்ளைய ஏத்துக்கிட்டோம், என் பொண்ணு இன்னும் உன் கூட தான் வாழ போறா, அதுக்கு உனக்கு நல்ல வீடு நாங்க பாக்குற வரைக்கும் டெம்பரரியா அங்க தங்கிக்க, உனக்கு ஏதாவது வேலை கீழே ட்ரை பண்ணா நானும் பண்றேன். இல்லை சார், சமையல் நல்லா பண்ணுவேன், ஏதாவது கல்யாண வீடுகள்ல சமையல் வேலை கிடைச்சா பரவாயில்ல, எங்க அப்பா கூட சொன்னாரு, ஓரளவுக்கு அவரும் இங்க ஷிஃப்ட் ஆகி வந்துட்டாருன்னா நான், என் மனைவி, எங்க அப்பா எல்லாம் ஒரு வீடு எடுத்துட்டாங்கன்னா நாங்க சமையல் வேலை பார்த்து பொழைச்சிக்குவோம் அப்படின்னு சொன்னாரு. வெகுளித்தனமா பேசினான். அப்ப அந்த பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை நம்ம கேட்டுருவோம், இது எதுக்கு நாங்க டிசைட் பண்ணணும், கல்யாணம் பண்ணி அவ அந்த பொண்ணை, எங்க பொண்ணை உன் கையில கொடுத்துட்டோம், நீங்க 2 பேரும் டிசைட் பண்ணி வாழ்றது தானே. அந்த பொண்ணை கூப்பிட்டாங்க. இந்த பாருமா, அவன் இப்படி நம்ம கூட தங்கிக்கிட்டு தனியா போய் வீடு எடுத்துக்கலாங்கிறான் பிற்காலத்துல, உனக்கு ஒண்ணும் இல்லையே. இல்லப்பா, எனக்கு ஒரு வருத்தமும் இல்லை, அவர் என்ன சொல்றாரோ அதுபடி நானும் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். இவங்களுக்கு கஷ்டம்தான், என்ன ஒரு சமையல்காரன்னு சொல்லி எப்படி அறிமுகப்படுத்த முடியும், அவளுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. இவங்க அப்பாவும், அந்த ஹீரோயினோட அப்பாவும் ஒரு நல்ல பொசிஷன்ல, ஓரளவுக்கு ஒரு தகுதியோட ரிட்டையர் ஆனவர், வருமானம் இல்லைங்கிறதுனால வாலண்டரி ரிட்டையர்மெண்ட், பொண்ணு கல்யாணத்துக்காக விஆர்எஸ் வாங்கிட்டு அந்த பணத்தை வச்சு வாடகை கூட அளவோட சின்ன வீட்டுல வாழ்ந்துக்கிட்டு, ஒரு சிக்கனமா வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில உள்ளவர் தான் அந்த ஹீரோயினோட அப்பா சுப்பிரமணி. இப்ப இந்த பொண்ணு என்ன பண்றா, வேலைக்கு கிளம்புறா, அவ புருஷன்ட்ட சொல்றா, நான் கிளம்புறேன், முதல் தடவை நான் வந்து உங்க கூட வந்து எனக்கு கல்யாணம் ஆகும்னு கூட நான் கற்பனையில நினைச்சேன், அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் மிஸ் ஆச்சு அப்படின்ன உடனே அவன் தனிமையில அன்னைக்கு முதலிரவு மாதிரி இருக்கும்போது அவன் கேட்கிறான், நான் அவங்க எந்த வகையிலையும் தகுதி இல்லை, என்ன கல்யாணம் பண்ணதுல உனக்கு இன்னும் வருத்தம் இருக்கான்னு. அப்பா அம்மா சொன்னாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அப்படியெல்லாம் இல்லை, நமக்கு நம்ம நினைச்ச ஒண்ணு கிடைக்கலன்னா வருத்தப்படக்கூடாது, கிடைக்கிறத நினைச்சு சந்தோஷப்படுற கேரக்டர் எனக்கு சின்ன வயசுலயே அந்த ஆட்டிடியூட் உண்டு அப்படிங்கிறா. முதலிரவு அன்னைக்கு இவன் வெக்கப்படுறான், அவகிட்ட போய் பேசவோ தொடவோ வெக்கப்பட்டுக்கிட்டு தனியா போய் ஒரு வீட்டுல, எனக்கு எப்பவுமே இந்த புது இடம் எனக்கு பழக்கம் இல்லை, நான் வெளியில காற்றோட்டமா மாடியில போய் படுத்துக்கிறேன் அப்படிங்கிறான். அவன் ஒண்ணுமே சொல்லலை, இவன் தனியா போயிடும். கிட்டத்தட்ட கல்யாணம் ஆன நாள்ல இருந்து அவ காலையில எழுந்திரிச்சு வேலைக்கு போறா, இவனும் அவளும் கணவன் மனைவியாவே வாழலை, அந்த மாதிரி பிரிஞ்சே இருக்கான். அவன் அவன் ஒரு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல அப்படி இருக்கான். அப்படி போகும்போது இவ மெட்ரோ ட்ரெயின்ல ஏறி போகும்போது இப்போ ஒரு 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 கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்றோம். அவன் மதன்னு பேரு, அவன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆள் டிப்டாப்பா இருக்கான், 6 ஃபீட்டுக்கு மேல இருக்கான், அழகா இருக்கான், பார்த்தா எந்த பொண்ணு பார்த்தாலும் அவன் மேல ஆசைப்படுற மாதிரி, அப்படி ஒரு ஒரு பார்த்தா ஜெய்ஜாண்டிக் ஃபிகரா இருக்கான், ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கான், அழகான காஸ்டியூம் போட்டு, அவனுடைய நடக்கிறதே ஸ்டைல பார்த்தாலே அவ்வளவு திரும்புறது அப்படி இருக்கு, அவ்வளவு அழகானவன். அவன் இவளுக்கு எதிர வந்து உட்கார்ந்தான். அவன் யாருன்னு தெரியல, பார்த்த உடனே, சுகந்தி தானே நீ அப்படின்னா, ஆமா அப்படின்னா. அப்ப சொன்னான், மதுரையில ஃபாத்திமா காலேஜ்ல நீ படிக்கும் போதே எனக்கு ஒன்னு தெரியும், அப்ப அங்க இருந்தீங்க, உங்க அப்பா வேலைக்கா அங்க இருந்தப்ப நீ அங்க இருந்த, நான் அங்க பக்கத்துல ஒரு காலேஜ்ல படித்தேன்,
நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல உன்னை பார்த்ததுல இருந்து உன்னை விடாம நீ போற இடத்துக்கெல்லாம் நான் உனக்கு தெரியாமலேயே வருவேன். உன்னை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும், அட்லீஸ்ட் லவ் பண்ணி அந்த லவ் மூலமாவது உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு உன்னை லவ் பண்றதுக்கு ப்ரொபோசல் கொடுக்கலான்னு ஒரு தடவை பேசினேன். உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. அந்த திருமலை நாயக்கர் மஹால்ல யாரோ ஃப்ரெண்ட்ஸோட டூரிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோடய நீ போயிட்டு உங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வரும்போது வெளியில வந்து நான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு பேசினேன். ஆனா நீ முகம் கொடுத்து பேசல. ஐ எம் மதன் அப்படின்னு கை கொடுத்தா. இட்ஸ் ஓகே, வாட் யூ வாண்ட் அப்படின்னு கேட்டா. ஐ வாண்ட் யூ அப்படின்னா ஷாக் ஆயிட்டா. எனக்கு தெரியும் நீ என்ன சொல்ல வரேன்னு. உனக்கு ரீசெண்டா கல்யாணம் ஆயிடுச்சு. அது பாரிதாபமான ஒரு ஆளை கிராமத்துல போய் ஒரு பட்டிக்காட்டான உனக்கு எந்த தகுதியும் இல்லாத ஒருத்தனை கல்யாணம் பண்ணியிருக்கேன். இட்ஸ் எலிட்ரேட். அவனை கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியும். ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை. இப்ப நான் மறுபடியும் நான் உன்னை சந்திப்பேன் அப்படின்னு நான் நினைக்கல. ஆனா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் யூஎஸ்ல இருந்துட்டு இப்பதான் வந்தேன். உனக்கு யூஎஸ்ல ஒரு மாப்பிள்ளை பார்த்து அவனே உன்னை வேண்டான்னு ஒதுக்கிட்டேன். இப்ப நானும் யூஎஸ்ல செட்டில் ஆன வந்தேன். ஆனா உன்னை விசாரிச்சு வந்துட்டேன். நீ என்னை விரும்பி காதலிச்சு கல்யாணம் பண்ணாட்ட கூட பரவாயில்ல, கல்யாணம் பண்ணிட்டு காதலிக்கலாம். ஸோ நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம். என்ன முட்டாள்தனமா பேசுற? அதெல்லாம் இருக்கட்டும். அவனை பிடிக்கலைன்னா அப்பா அம்மா கல்யாணம் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணாங்கன்னா டிவோர்ஸ் எவ்வளவு நடக்குது வேர்ல்டு. ஸோ யூ கேன் பெட்டர் டிவோர்ஸ். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி விவாகரத்து பண்ணு. இல்லை அமெரிக்கா போற மாதிரி வேலைக்கு நான் ஏற்பாடு பண்ணி தரேன், அங்க வந்து எனக்கு அவனை பிடிக்கலன்னு சொல்லி டிவோர்ஸ் பண்ணி அங்கேயே நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் வி கேன் பி ஃப்ரெண்ட்ஸ். ஆர் இஃப் யூ வாண்ட் வி கேன் ஹாவ் ஏ லிவிங் டுகெதர் அப்படிங்கிற மாதிரி பேசின உடனே இவளுக்கு பயங்கர கோபம். என்ன அடி முட்டாள்தனமா இருக்க, தயவுசெய்து ஐ வில் கால் த போலீஸ், நான் ரிப்போர்ட் பண்ணிடுவேன், யார்கிட்ட வேணாலும் பண்ணு, உன்னை நான் விடுறதா இல்லைங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் அங்கங்க இதே மாதிரி வீட்லயும் சீன் பண்றோம். அவங்க அப்பா அம்மா என்னம்மா அவனுக்கு சாப்பிட்டானா அவன் கேட்பாங்க. தெரியல, எங்கேயோ வெளியில போயிருக்காருப்பா, அவனோட சேர்ந்து சாப்பிடுமாப்பா, அவர் டைம் வேற என் டைம் வேறப்பா, அவர் காலையில போனா நைட் வராரு, அது வரைக்கும் நான் வந்து வேலைக்கு வேற போகணும் இல்லைன்னு சொல்லிட்டு அவ வீட்டில் இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கலா அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியில என்னென்ன இருக்கோ அதுக்கு உண்டான காட்சிகள் சினிமான்னு வரும்போது அதுக்கு உண்டான திரைக்கதை வடிவத்தில் அது வந்துடும், காமெடி வந்துடும். முதல்ல இருந்தே இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்லும் போது ஒரு காமெடியான கேரக்டர் தான் அந்த சுப்பிரமணி. அவன் இந்த ஹீரோ இருக்கான கார்த்தவராயனுடைய அப்பா அப்படின்னு நான் அந்த சீன்ஸ்லாம் எக்ஸ்ட்ராடினரியா பண்ணியிருக்கோம். அதெல்லாம் சொல்லி உங்களுக்கு டீட்டெயில் சொன்னோன்னா அது 5 எபிசோடு இதுவே போகும். ஸோ அதுக்கப்புறம் இப்போ பார்க்குறா, ரொம்ப அவனோட அவ இரிட்டேட் ஆகுறா. போகிற இடத்துல எல்லாம் வரான், எங்கே போனாலும் அங்கே நிற்கிறான். அவனுக்கு போய் ஒருத்தருக்கு போய் இவருக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு கொடுக்க போகும்போது அவர் கொடுத்துட்டாருமா, யாருன்னு பார்த்தா அங்கே நின்று சிகரெட் குடிச்சிட்டு இருக்கான் தூரத்தில். நான் பே பண்ணிட்டேன், இப்பவே உனக்கு நான் செலவழிக்க ஆரம்பிச்சிட்டேன், அதெல்லாம் நீ திருப்பி தர வேண்டாம். ஒன்லி யூ கிவ் யுவர் லைஃப் டு மீ, ஒன்லி யூ கிவ் யுவர் செல்ஃப் டு மீ அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வல்கரா டபுள் மீனிங்ல எல்லாம் பேசுறான். அவளுக்கு என்ன செய்யனே தெரியல. ஒரு ஸ்டேஜில் தாங்க முடியாம அவங்க அப்பாட்ட சொல்றான், ஏமா இதை நீ சொல்லலை. அந்த நேரம் பார்த்து அவளுடைய மாமனாரும் வந்திருக்கிறாரு கிராமத்துல இருந்து. அந்த காத்தவராயனோட அப்பா சுப்பிரமணி அவரும் வந்திருக்காரு. அவர் வந்த உடனே, என்னம்மா நீ இப்படி இந்த சிட்டியில இவ்வளவு பெரிய பொண்ணு, கிராமத்துல பிறந்து வளர்ந்தவன் நீ, எங்க ஊர்க்காரி, இவ்வளவு தைரியமா இருக்கணும், அவன் யாருமா அவனை, நாங்க என்ன பண்றோம் பாரு அப்படின்ன உடனே அவன் புருஷன் வாரான். அவன்கிட்டயும் சொன்ன உடனே, நாங்க என்ன உனக்கு தெரியாம நாங்க கூட வரல, அவனுக்கு தெரியாம நாங்க வாரோம், நீ போற இடத்துல யாராவது ஒருத்தர் நாங்க துணைக்கு வருவோம், அவன் என்னைக்காவது உங்ககிட்ட வம்பு பண்ண அன்னைக்கு வச்சுக்கிறோங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு மார்க்கெட்ல போய் நின்று ஏதோ வாங்கிக்கிட்டு இருக்கா. அன்னைக்கு அவளுக்கு ஆஃபீஸ் லீவு. ஏதோ ஒன்று பேசும்போது வல்கரா ஒரு டைலாக் கேட்குது, திரும்பி பார்க்குறா. மாம்பழமே உங்ககிட்ட இருக்கு கன்னத்துல, அதுக்கப்புறம் மாம்பழம் எதுக்கு வாங்குறீங்க அப்படிங்கிறான். திராட்சை எதுக்குங்க, தான் கண்ணுல இருக்க திராட்சை அப்படிங்கிறான். அப்புறம் ரோஜா பூ வாங்குறா, உதடே ரோஜா மாதிரி தானே இருக்கு அப்படிங்கிறான். அந்த மாதிரி தேன்னா தேன் எதுக்கு, இதழில இருக்கிற தேன் போதாதான். இந்த மாதிரி 2-3 இடத்துல பெரிய இலக்கியம் பேசுற மாதிரி பேசி, அது இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் ஆபாசமா பேசுறான். இவளுக்கு என்ன செய்யனே தெரியல. அப்படியே அப்செட் ஆகிட்டு இருக்கும்போது பொருளை எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு வெளியில வரும்போது அந்த ஹீரோ, கதையினுடைய அன்டாகனிஸ்ட் புரோட்டாகனிஸ்ட்ங்கிறீங்க இல்லையா, இப்ப நம்ம கிராமத்துல இருந்து அவளுடைய கணவன் அவன் வர்றான். இவனை போட்டு அடிச்சு நொறுக்கி, அவங்க அப்பா அடிச்சு நொறுக்கிறாரு. அந்த மாமனாரும் எல்லாரும் சேர்ந்து, ஏண்டா பொறுக்கி நாய, ஒரு பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றா, நீ எல்லாம் யாருன்னு அடிச்சு நொறுக்கி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்கு அந்த பிரச்சனை. போலீஸ் ஸ்டேஷன்ல போனதுக்கு அப்புறம் அவ சொல்றா, அப்படி தலை குறிஞ்சு இருக்கா, என்னம்மா அவன் எப்படிமா வல்கரா பேசினான் அப்படிங்கிறா. அதெல்லாம் எழுதிக்கிட்டாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணி, சரிம்மா நீங்க கோர்ட்ல அவனை ப்ரொடியூஸ் பண்றோம், அவனுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு
அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்ப அவ சொன்னா, விடுங்க சார், எனக்கு இதுவே அவமானமா கருதுறேன், எங்க ஆபீஸ்க்குலாம் தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடும். ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கே எங்க அப்பா என் வீட்டுக்காரெல்லாம் கூட்டிட்டு வந்துட்டாங்க. அவனை அங்கேயே அடிச்சாங்க, பிடிச்சது, அதோட போச்சு. நீ என்னம்மா சொல்ற, அவன் கம்ப்ளைண்ட் கொடுப்பான்ல, என்ன அடிச்சுட்டாங்க, எப்படி கொடுக்க முடியும் அவ்வளவு வல்கரா பேசிட்டு. ஸோ விடுங்க சார், இதுல கோர்ட் வரைக்கும் போறதில்லை, நீங்க எஃப்ஐஆர் போடாதீங்க, இனிமே அப்படி செய்ய மாட்டேன்னு சொன்னா விட்டுருங்க. உடனே அவனை பார்த்த உடனே, சாரி, நீ என்ன விரும்புறேன்னு நினைச்சிட்டு தப்பா பேசிட்டேன், ஐம் வெரி சாரி சுகந்தி, ஐ ஒன்ட் இன்டர்ஃபியர் இன் யுவர் லைஃப், ஐம் சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சொல்லி முடிச்சுட்டு தனியா ஒழிஞ்சுதுன்னு நினைக்கிறாங்க. அடுத்து அவங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவளுக்கு ஒரு ஜாப், அவளுடைய ஜாப் ரீதியா அவளுக்கு ஒரு நல்ல ஒரு பிளேஸ், அருமையான பிளேஸ், ஒரு குலு மணாலி அல்லது ஊட்டி, கொடைக்கானல், அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு பிளேஸ்ல இந்தியாவில் ஒரு நல்ல ஒரு டூரிஸ்ட் சென்டருக்கு அவளுக்கு கோவான்னு வச்சுங்க, ஏதோ ஒரு இடத்துக்கு இவளை புருஷனோட அவள் வந்து ஹனிமூன் போகலான்னு இவ டிக்கெட் புக் பண்ணி ஃப்ளைட்டில் முதல் முறையாக ஃப்ளைட்டை பார்க்குறான். அதில் இருக்கிற காமெடி, அவன் கோட்டு டையெல்லாம் கட்டிக்கிட்டு வரான். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க ஏர்போர்ட்டில், ஏண்டி இருந்திருந்து உனக்கு இவனா கிடைச்சான். ஒரு சமையல் அன்னைக்கு பார்த்தா ஒரு கல்யாண வீட்டில் சமையல் பரிமாறிக்கிட்டு இருக்கான். எங்கேயாவது கல்யாண வீட்டுக்கு போனேன்னா இவனை கூப்பிட்டு போயிடாத, நேராக சமையல் ரூம் உள்ள போது அங்கே போய் சமைச்சிருவானு இந்த மாதிரி செருப்பு பிரிச்சு போகும். நான் விரும்பி ஒருத்தரை அவருக்கு தாலி கட்டுறதுக்கு ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணி மனைவியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க தேர்ந்தெடுக்கும் போது சரியா தேர்ந்தெடுங்க, இந்த மாதிரி கமெண்ட் அடிக்கிற வேலை இருந்தா எதுக்கு என்ன ஏர்போர்ட்டுக்கு சென்ட் ஆஃப் பண்ண வந்தீங்கிற மாதிரி திட்டுறா. இப்ப அந்த குலு மணாலி மாதிரி ஒரு இடத்துல ஒரு அந்த ஆஃபீஸே அவளுக்கு அருமையான ஒரு இது போட்டு கொடுத்துருக்கு. அவளுக்கு அந்த ஹனிமூனுக்கு உண்டான செலவெல்லாம் நாங்க பார்த்துக்குறோம், வி வில் செலிப்ரேட் அப்படிங்கிற மாதிரி அவளுடைய எம்டி சொல்லி ஒரு அருமையான இதுல இருக்கா. இருந்துகிட்டு இருக்கும்போது தற்செயலா பாக்குறா, எங்கேயோ ஒரு கோவிலுக்கோ, ஏதோ ஒரு கோவில் இருக்கு அந்த ஊர்ல, அந்த கோவில் பக்கம் போயிட்டு வரும்போது அவன் நிக்கிறான். அந்த மதன் நின்றுகிட்டு இருக்கான். நீ எங்க போனாலும் விட மாட்டேன், அந்த நேரத்துல உன்னை சுகந்தி ஐம் சாரின்னு சொல்லிட்டேன் அந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்காக. உனக்கு மனசு, உனக்கு என்ன பிடிக்கல அப்படின்னா நீ அங்கேயே எனக்கு படாருன்னு அரைஞ்சவனை கோர்ட்ல கொண்டு வைங்க, இல்லை ஜெயில வைங்கன்னு சொல்ல வேண்டியதானே. உனக்கு இன்னும் என் மேல ஆசை இருக்கான்னு அந்த பாரு, மறுபடி பிரச்சனை பண்ணாங்க, போடா வெளியே, போடா நாயங்கிற பிரச்சனை ஆகுது. மறுபடி ஒரு ஸ்டேஜ்ல அவ தங்கியிருக்கிற அந்த காட்டேஜுக்கே வாரான். அந்த காட்டேஜுக்கே வரும்போது இவளை ஹஸ்பண்ட் அப்பதான் வெளியில போயிருக்கான். அவன் அந்த ஊருக்கு புதுசுங்கிறதுனால சுத்தி பார்க்க போயிருக்கான் அந்த காத்தவராயன். இப்ப அவ என்ன பண்றா, அப்படி ஒரு தனியா அவளை வந்து ஹாரஸ் பண்ணும்போது அவ ரூம்ல எதையோ எடுக்கிறா. எடுத்து ஒரு ஒரு ஜார் மாதிரி இருக்கு, அதை எடுத்து ஓங்கி தலையில அடிக்கிறா. செத்துட்டான், ரத்தம் ஒழுக செத்துட்டான். யாருமே இல்லை, ஒரு ஐசோலேட்டடான அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல அப்படியே ஷாக் ஆகிறா. எழுப்பி பார்க்கறா, செத்து போயிட்டான். அப்படியே ஷாக் ஆயிட்டு என்ன பண்றா, என்ன செய்யன்னு தெரியாம புருஷனுக்கு ஃபோன் பண்றா. கொஞ்ச நேரத்துல அவன் வாரான். யாருமே இந்த காட்டேஜ்ல இந்த பக்கத்துல நடமாட்டமே இல்லை. என்ன நடந்தது அப்படின்னா, எங்க அந்த பாடினா, ரத்தத்தை தொடச்சிக்கிட்டு இருந்தா. இந்த காட்டு பக்கத்துல அந்த பாடியை இழுத்துட்டு போனேன், கஷ்டப்பட்டு இழுத்துட்டு போய் அங்க ஒரு ஃபயர் இருந்தது, அதுக்காக நான் சேஃப்டியா கொண்டு போயிருந்தேன். அங்க தீ பிடிச்ச ஏதோ எரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் அந்த பக்கம், ஏதோ யாரோ அந்த ஃபாரஸ்டுக்குள்ள தீ எரிஞ்சுது. அது கிட்ட கஷ்டப்பட்டு கார்ல ஏத்தி கொண்டு போய் அவனை கொண்டு போய் அந்த தீக்குள்ள எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டான் அப்படின்னு. சரி, யாரும் பார்க்கல, இல்ல அந்த அயோக்கியனை கொண்டது நியாயம் தான், அவனும் ஃபாரின்ல இருக்கான், அவனுக்கும் இங்க யாரு இருக்கா என்னன்னு தெரியாது, நம்ம உடனே காலி பண்ணிட்டு நாளைக்கே நம்ம கிளம்பிடுவோம், இன்னைக்கு ஒரு நைட் இங்க தங்கிட்டு நாளைக்கு காலையிலேயே நம்ம போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இல்லைங்க, எனக்கு ஊருக்கு போனா எங்க அப்பா அம்மா கேட்பாங்க, மனசே சரியில்லை, அவன் இங்கேயே இருக்கலைன்னா வேற ஏதாவது இந்த ஏரியாவில் வேற ரூம் பாருங்க மாதிரி ஒரு 2 நாள் இங்க இருந்துட்டு போவோம் சரின்னு சொல்லி முடிவெடுக்கிறான். இப்ப கரெக்டா நைட்டு மிட் நைட்ல அவன் வந்து ஹஸ்பண்ட் அப்படியே வெளியில உட்காந்து யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்கான். அந்த ஹோட்டல்ல இருக்கிறவங்க கிட்ட, சமையல் என்ன பண்றீங்க, சமையல் நான் ஒரு நாள் எனக்கு கொடுங்க, ஃப்ரீயா பண்ணி தரேன்னா அவன் தொழில் ரீதியாகவும் போய்கிட்டு இருக்கான். இப்ப அவன் ஜன்னல் வழியா பார்த்தா காத்து அடிச்சுக்கிட்டு இருந்தது, ஸ்கிரீன் இருந்தது, பார்த்தா முகம் வெந்து போய் சிகரெட் குடிச்சிட்டு நிற்க, இந்த பாதி வெந்து போச்சு, அப்படியே சிகரெட் குடிச்சிட்டு நிக்கிறான். ஷாக் ஆகுறா, பயந்து போற, ஜன்னல் கிட்ட வரான், ஜன்னலை திறக்கிறான். செத்தாலும் விட மாட்டேன், ஆவியா வந்து உன்னை அடைஞ்சே திரு, உன்னை ரேப் பண்ணி உன்னை அனுபவிக்காம நான் அந்த உலகத்துல நான் மறையவே மாட்டேன்டி அப்படிங்கிறான். அந்த முகம் வேற வெந்து இருக்கு, பாக்குறா, ஷாக் ஆகுறா, என்ன செய்யன்னு தெரியல, ஓடுறா 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 ஓடுறா. இவனை துரத்திட்டு வரான், அதுக்குள்ள புருஷன் வரான். அங்க பாருங்க, அவன் செத்துட்டான், தீக்குள்ள எரிஞ்சு போனா, ஆவியா பேயாடு தெரியல, முகம் பாதி வெந்து ஓடி வரான். அங்க பாருங்க பார்த்தா அங்க யாரையும் காணும். அப்ப பார்த்து யாரை பார்த்து சொல்றேன்னு உடனே அவன் அப்படி திரும்பி போகும்போது திரும்பி அவ பாக்குறா, ஒரு மரத்தடியில இருந்து பின்னால, மரத்து பின்னால இருந்து
ஐ வில் கம் அகெயின்ங்கிற மாதிரி சொல்றான் ஷாக். இப்ப என்ன செய்யணும் தெரியாம பைத்தியம் பிடிச்சிருக்கா. இன்னொரு ஸ்டேஜ்ல அந்த புருஷன் அவளும் தனியா வரும்போது ஒரு இடத்துல இவன் வந்து அவளை டீஸ் பண்ணி இருட்டுல டீஸ் பண்ணும்போது புருஷன் அந்த நேரத்துல ஓடி வர்றான். 2 பேரும் பிரச்சனை ஆகுது. பேயாங்கிற மாதிரி அவளை போட்டு அடிச்சு 2 பேருக்குள்ள ஒரு ஃபைட் நடக்குது. அந்த ஃபைட்டுல அந்த ஹீரோ, அதாவது காத்தவராயன்கிறவன் ஒரு மலை உச்சியில இருந்து தவறி விழுந்து அவன் செத்து போயிட்டான். இப்ப பாக்குறான் முகத்தோட. அதுக்கு அவளை அடிச்சு அவன் மயங்கி கிடக்குறா. ஏற்கனவே இந்த போராட்டத்துல மயங்கி கிடக்குறா. பாக்குறான், உன்னை அனுபவிச்ச தீர்வண்டி, ஒரு நாளாவது உன் கூட நான் செக்ஸ் அனுபவிப்பேங்கிற மாதிரி இந்த வில்லன் இவன் வந்து இந்த மதன்கிறவன் கிட்ட வரான். அவளை அப்படி கட்டி பிடிச்சி அணைக்கிறான். அணைச்சு முத்தம் கொடுக்குறான். இப்ப கேமராவில் ஷாட் வச்சு அவ கண்ணு டக்குன்னு திறக்குது. கலகலகலகன்னு சிரிச்சுட்டு எழுந்திருக்கிறான். எழுந்திருச்சு நம்ம திட்டம் போட்டபடி நீயும் செத்து போனவனா நடிச்சு முகம் வெந்த மாதிரி எல்லாம் உனக்காக கஷ்டப்பட்டு மேக்கப் போட்டு அவனை பயப்படுத்தி கொன்னுட்டோம். தெரிஞ்சோ தெரியாமலோ நான் உன்னை விரும்பிட்டேன். எனக்கு ஒரு வழி தெரியல. நம்ம ஏன் இப்ப அந்த மாஸ்க் எதுக்கு போட்டிருக்க, அதை கலத்து we will enjoy the life, சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னா அப்படியே ஃப்ரீஸ் இன்டர்வல். இப்ப இதுக்கு மேல என்ன நடக்குது, அந்த அவன் செத்தவன் என்ன ஆனாங்கிறத செகண்ட் ஹாஃப்ல பார்ப்போம். அப்பதான் இன்ட்ரெஸ்ட். இது வரைக்கும் ஒரு கதையை சொல்லி இன்டர்வல் விடுறது கரெக்டான பிளேஸ்மெண்ட். இப்ப செகண்ட் ஹாஃப்ல என்னங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். பாதை மாறிய பயணம், அவளுடைய பாதை மாறிடுச்சு அப்படிங்கிறத, அந்த செத்து போனவனுடைய பாதையும் மாறிடுச்சுங்கிறத டென்டேட்டிவா டைட்டில் வச்சிருக்கேன். இது உங்களுக்கு மிகவும் ஒரு படத்தை பார்த்த ஃபீல் தரும். அடுத்த எபிசோட்ல இதனுடைய தொடர்ச்சியை பார்ப்போம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை தற்காலிகமாக விடைபெறுவது ரைட்டர் காசி தினகர். வணக்கம்.